அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த புதிய நாளுக்காய் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். நம்ம ஜெபம் பண்ணுமா? பரிசுத்த தேவனே, ராஜாதி ராஜனே, எங்களோடு பேசுங்கப்பா, இயேசுவின் நாமத்தின் பிதாவே. எடுத்து வாசிப்போம். யோசுவா 6ஆம் அதிகாரம், அதில் 27ஆம் வசனத்தோட வாசிப்போம். யோசுவா 6:27. இவ்விதமாய் கர்த்தர் யோசுவாவோடு கூட இருந்தார், அவன் கீர்த்தி தேசமெங்கும் பரவிற்று. இந்த யோசுவா அப்படின்னு சொல்லி அதிகாரத்தை வாசிக்கிறோம். ஆமா, ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எடுத்து எழுதப்பட்டிருக்கிறது, யோசுவாவோடு கூட இருந்தார். யார் இருந்தா? கர்த்தர் என்ன பண்ண? யோசுவாவோடு கூட இருந்தார் அப்படி எழுதப்பட்டிருக்கு. நம்மோடு கூட என்ன பண்றாங்க? நீங்க இருக்கிற இடத்துல நீங்க தனியானவங்க அல்ல. உங்க குடும்பத்தோடு கூட, உங்களோடு கூட, உங்க பிள்ளைகளோடு கூட ஆண்டவர் கூட இருக்கிறார். யார் கூட இருக்காரு? நம்மளோட நம்பினாரு. அவர் சொல்ல, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லுற ஆண்டவர். அவன் நம்ம கூட இருக்காரு. அதனால ஸ்தோத்திரம். இந்த யோசுவா பார்த்தீங்கன்னா, ஏன் அந்த யோசுவோடு கூட கர்த்தர் இருந்தார்னா, அவன் ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாதிருந்த ஒரு மனிதன், தேவனுடைய மனிதன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆசாரி கூட என்ன பண்ணா? எப்போதும் தேவனுடைய சமூகத்திலே கிடக்கிறவன், ஆண்டுடைய பிரசன்னத்திலே கிடக்கிறவன். மோசை 40 நாள் அவர் மலைக்கேறி ஜெபிக்க போனார்னா, யோசுவாவும் என்ன பண்ணார்? மலைக்கேறி அது கீழ்ப்பது என்ன பண்ணார்? அவன் உட்கார்ந்துருக்கார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த மோசையுடைய பொறுப்பை அந்த அந்த லீடர்ஷிப் என்ன பண்றாரு? யோசுவாவுக்கு அது கொடுக்குறாரு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கூட ஆண்டவர் இருக்கிறாரு, நாம் அவரோட கூட இருக்கிறோமா? ஆனா யோசுவா தேவனோட கூட இருந்தான். அதனால நம்ம அந்த அந்த பொறுப்புகளும் பதவிகளும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவன் நம்மோடு கூட இருக்கிறார், நாம் அவரோடு கூட இருக்கிறோமா என்று நம்ம என்ன பண்ணணும்? நம்மளே நம்ம கேள்வி கேட்டுக்கிற வேண்டியதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஜெபம் பண்றேன், பைபிள் படிக்கிறேன், நான் அவரைப்படி உண்மையா பரிசுத்தமாடுறேன், ஆனா நாம் அவரோடு கூட இருக்கிறோமா? ஆமா, கர்த்தர் உங்களோடு இருந்தா என்ன பண்ணுவோம்? வாழ்க்கையில வருகிற தடைகளை நீங்க ஜெயிப்பீங்க, சோர்ந்து போக மாட்டீங்க. அவர் சோர்ந்து போனதுக்கு பலன் கொடுக்கிற ஆண்டவர், சத்துவம் இல்லாத சத்துவத்தை பெருக பண்ணுகிற ஆண்டவர். இந்த யோசுவா பார்த்தீங்கன்னா, எத்தனையோ தடைகள், பிரச்சனைகள், போராட்டம் வந்தாலும் அவன் என்ன பண்றது? ஆமா, ஏதாவது ஆண்டோடைய சமூகத்துல அவன் கிடக்கிறவனாக இருந்தான். அதனால அந்த தேவனாகிய கர்த்தர் அவர் நம்மோடு எப்போதும் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நாம் என்ன பண்ணோம்? அவரோடு கூட இருக்க வேண்டும் என்று நம்ம என்ன பண்ணோம்? அது ஒரு தீர்மானம் எடுக்கணும். நான் கர்த்தரோடு கூட இருப்பேன், நான் அவர் இல்லாமல் என் வாழ்க்கையில எதுவுமே நான் செய்ய முடியாது, என் வாழ்க்கையில இயேசுதான் எனக்கு முன்னாடி, அவரை வச்சுதான் நான் எல்லாத்தையும் செய்வேன் அப்படின்னு சொல்லி நீங்க வாழ்க்கையில ஒரு தீர்மானம் பண்ணி பாருங்களேன். இங்க சொல்லப்பட்டிருக்கிறது யோசுவாவுடைய கீர்த்தி அப்படின்றது என்ன பண்ணுதான்? தேசம் எங்கும் பரவிட்டப்பா. தேவன் பாருங்க, யோசுவாவின் மேன்மைப்படுத்தினார். அவருடைய கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்துகிற ஆண்டவர். அப்ப நம்மளுக்கு கீர்த்தியும் ஒரு புகழ்ச்சியை தேவன் வைத்திருக்கிறார். எப்ப அவர் நம்மோடு இருக்கும் பொழுது, அப்ப அவர் நம்மோடு இருக்கிறாரு, நாம் அவரோடு கூட இருப்போமானா ஆண்டவர் என்ன பண்ணார்? ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு கீர்த்தியை சோதனை நம்மளுக்கு கொடுக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அவரை மகிமைப்படுத்த, அவரை உயர்த்த நிச்சயமாய் நம்மளையும் நம்முடைய குடும்பங்களையும் அவர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஆனா சமுதிரம் ஒரு நிமிஷம் கேட்டு, ஆண்டவனே நீங்க எங்களோட இருக்கிறீங்கப்பா, நான் உங்களோட இருக்கிறேனப்பா, என் வாழ்க்கையில கொஞ்சம் சரியில்லாத காரியத்தை நான் சரிப்படுத்துங்க ஆண்டவரே, என்னை முழுமையை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. சோத்திரம். சிம்சோன் ஆண்டு ஒப்பு கொடுத்தான் கடைசி நேரத்துல, தாவீது ஆண்டு சமுதிரம் ஒப்பு கொடுத்தான். ஆனா ஆண்டு பாருங்க, தேவன் என்ன பண்ணாரு? தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தா, இங்க யோசுவாவோடு கூட என்ன பண்ணார்? கர்த்தர் இருந்தா நாளுக்கு நாள் ஒரு வளர்ச்சியையும் ஒரு ஆசீர்வாதத்தையும் அவர் பார்க்க முடிகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப அவரோடு கூட இருக்கிறோம்னா, அப்ப திராட்சை செடி, அது யோவான வாசிக்கும், அப்ப நல்ல கனி கொடுக்கும்படி தேவன் நமக்கு விரும்புகிறார். நம்ம 1000 பேருக்கு, லட்சங்களுக்கு, கோடிகளுக்கு எடுத்து நம்மளை பயன்படுத்த தேவன் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நம்ம நம்பி ஒரு சில பொறுப்புகளை தேவன் வைத்திருக்கிறார். எதுக்கு தெரியுமா? அந்த காலங்கள் வரும்பொழுது, ஏற்ற காலங்களை வரும்பொழுது கர்த்தர் நிச்சயமாக உயர்த்துவார் என்பதில் எந்த விதமான
சந்தேகம் இல்லை. இந்த யோசுவா தேவனோடு கூட இருந்தான், ஆனா தேவன் அவனோடு கூட இருந்தார். அந்த ஏற்ற காலங்கள் வரும்பொழுது கர்த்தர் உயர்த்தினார். அதே மாதிரி நிச்சயமாய் யோசுவாவை உயர்த்தின ஆண்டவர் யோசுவா கீர்த்தியை கொடுத்த உங்களையும் நிச்சயமாக கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் இருப்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. நாம் அவரோடு கூட இருக்கும் பொழுது, அவருடைய வார்த்தைகளை நடக்கும் பொழுது, அந்த வார்த்தைகளை கைகொள்ளும் பொழுது, அவருடைய வார்த்தை நம்ம வாழ்க்கையில ஒப்பு கொடுத்து அந்த வழிகள் நடக்கும் பொழுது நம் வாழ்க்கையில கர்த்தர் பலத்த கிரிகளை செய்வார். இந்த காலை நேரத்தில் ஆலோசனை கேட்டு பாருங்க, ஆண்டவரே நீங்க என்னோடு இருக்கீங்கப்பா, நான் உங்களோட இருக்கணும்ப்பான்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்களோட வருவார். உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை நீங்க காண்பீங்க. ஜெபம் பண்ணுமா? பரிசுத்தமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, யோசுவாடு கூட இருந்தீங்க ஆண்டவரே, எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி. நாங்களும் ஒவ்வொரு நாளும் உங்களோடு கூட இருந்து நாங்கள் வாழ்க்கையிலே வெற்றிகளை குமிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, உங்களுடைய கரம் எங்கள் மேல அமரட்டும் அப்பா. ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார், ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே, ஆவியே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே.